நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை. உங்கள் அன்பில் இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது யானைகளுடைய தொல்லைகளால் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள் என பலரும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள் என்பது கொடுமையான ஒரு செய்தியாக பரவி வருகிறது என்பது உண்மை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறார்கள் என்ற உண்மை நிலையை சொல்லும் ஒரு காட்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். பந்தலூரை அடுத்த குந்தலாடி பகுதியில் விவசாயி ஒருவர் தன்னுடைய சொற்ப வருமானத்திற்காக கடன் உடன்பட்டு விவசாயம் செய்து வருகிறார். பாபு என்பவர் இவர் வாழை தோட்டங்கள் போடுவதற்காக பலரிடம் பணத்தை பெற்று 700 வாழை மரங்களை நட்டிருக்கிறார். அதை அல்லும் பகலும் பராமரித்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து அறுவடைக்கு நிற்கின்ற நிலை இந்த வாழை மரங்கள். அவரும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழை மரத்திற்கான தேவையான உரங்கள், தண்ணீர், பாதுகாப்பு என்று பார்த்து பார்த்து வளர்த்தி வருகிறார் இந்த வாழை மரத்தை. ஒரு நாள் இரவு வேளை உறங்க சென்று விடுகிறார். உறங்க சென்றவுடன் இந்த வாழை தோட்டத்தை யானை கூட்டங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது. அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த வாழை மரத்தை அறுவடை செய்து அதை கடைகளிலே, சந்தைகளிலே விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை கடனாளிகளுக்கு கொடுத்ததை போக இருக்கக்கூடியதை பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் மக்களுக்கும் தேவையானதை வாங்கி கொடுத்து வாழலாம் என்ற கற்பனையில் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே யானை கூட்டங்கள் வந்து முற்றிலுமாக யானை அந்த வாழை மரங்களை சாய்க்கிறது. அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த வாழை மரத்தை வேரோடு சாய்த்து உன்று மிதித்து நாசம் செய்து சென்று விட்டது என்று விவசாயி பாபு அவர்கள் குந்தலாடி பகுதியிலே இருந்து தெரிவித்தார். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நேரடியாக சென்று பார்த்து இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதை பார்த்த பிறகாவது வனத்துறையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பார்களா? யானைகள் விவசாய நிலங்களுக்கு வராமல் இருப்பதற்காக அகலக்குழிகளை வெட்டுவார்களா? மின்வேலிகளை அமைப்பார்களா? தொல்லை தருகின்ற யானைகளையும் யானை கூட்டங்களையும் அகன்ற காட்டுப்பகுதியிலே கும்கி யானையை வைத்து விரட்டுவதற்கு ஏற்பாடு செய்வார்களா? சிறு குறு விவசாயிகளினுடைய நிம்மதியான வாழ்க்கை கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே கிடைக்குமா? இயங்குகிறது விவசாயிகளுடைய உள்ளங்கள், நெஞ்சங்கள் என்று சொல்லி இதை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்க வராங்க?
இதை பார்த்த பிறகாவது நடவடிக்கை எடுத்து குந்தலாடி பகுதியைச் சேர்ந்த பாபு சிறு விவசாயியைப் போல இன்னும் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்க்கை மலர வேண்டும். இதற்காக அரசு நடவடிக்கை எடுக்குமா? நமது செய்தியாளர் கேள்விக்கணையை தொடுத்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க உங்கள் நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதிக்கு சென்று யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்துங்கள். இன்னும் இந்த நீலமலை தொலைக்காட்சி வழங்குகின்ற இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்று உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் யூடியூப் மூலமாக எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்